வெயிலின் தன்மை என்ன? வெயிலுக்கு 2 தன்மை உண்டு. ஒன்று ஒளி, மற்றொன்று வெப்பம். நம்மளை இப்போ சுடுதுன்னா ஒளி சுடுகிறதா வெப்பம் சுடுகிறதா? சூரியனுக்கு 2 தன்மை உண்டு அல்லவா? இப்போ ஒளி சுடுகிறதா உள்ள வெப்பம் சுடுகிறதா? மிக முக்கியமான விஷயம். வள்ளுவர் அழகாக சொல்வார், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்ன சொல்கிறாருன்னா, என்பு என்பது எலும்பு. எலும்பு இல்லாத உயிர் எது? மண்புழு. இந்த மண்புழு எதில் இருக்கும்? மண்ணுக்கு கீழே இருக்கும். அல்லது புழுகள்லாம் எதில் இருக்கும்? இந்த சாக்கடை சகதி இருட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஜீவராசிகள். அது வெயிலை கண்டவுடனே நைஸாக கிளம்பி வெளியில் வந்துடும் ஆசைப்பட்டு. ஆனால் அந்த வெயில் வெப்பம் தாங்க முடியாமல் செத்துடும். வெயிலுக்கு இருக்கிற புழுவெல்லாம் சுடணும் அப்படின்னு நினச்சா அது குதிக்குது. டெய்லி எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைப்பதற்காக ஒதுக்கிறது. ஆனால் இந்த புழு என்ன செய்யணும்னா வெளியில் தானாக அகப்பட்டு சாவும். எனவே என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பில்லாத ஒருவனை அந்த அறமே கொல்லும். அறம் எப்படி கொல்லும் சார்? நான் தான் தர்மம், நீ தப்பு செஞ்சேன்னு கொல்லுமா? இந்த அறத்தின் தன்மை அவனை கொல்லும். இப்போ காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னா காந்தியடிகள் போய் நேரடியாக போராடலை. அவருடைய அறக்கொள்கை இருந்தது அவர்கிட்ட. அந்த அறக்கொள்கையினால் தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது. புரியுங்களா? அதே போல் அந்த தர்மங்கிறது அதை உருவ ஒளியில் சொல்ல முடியாது. எப்படி வெயிலுக்குள்ள ஒளியை தனியாகவும் வெப்பத்தை தனியாகவும் பிரிக்க முடியாதோ அதே போல் அறத்தையும் தனியாக பிரிக்க முடியாது. அந்த அறத்தின் சக்தியே அவன் செய்த பாவத்திற்கு ஏற்ப அவனை கொல்லும். இதுதான் அந்த குறளுக்கு விளக்கம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்.